ஒரு சாட்பாட் கிரியேட் பண்ண போகிறேன். இவ்வளோ கோடு யூஸ் பண்ணியில்ல, 5 லைன்ஸை யூஸ் பண்ணி அதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? வெல்கம் டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோல்டரை விஎஸ் கோடில் வந்து ஓப்பன் பண்ணிக்க போகிறோம். தென் நெக்ஸ்ட் ஒரு நியூ டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் கொடுக்குற இந்த கமெண்ட்டை ரன் பண்ணிக்கோங்க. இந்த ஒரே ஒரு கமெண்ட் போதும், ஆல்மோஸ்ட் ஹாஃப் ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆன மாதிரி. வித்தின் செகண்ட்லேயே வந்து கம்ப்ளீட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நோட் மாடல்ஸ், package.json இது எல்லாமே வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இந்த சாட்பாட்டை ஏபிஐ கீ வச்சு தான் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஏபிஐ கீயை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு .env ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறோம். தென் கோடை எழுதுறதுக்கு index.jx ஒரு ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறோம். index.jsல சாட்பாட்டுக்கு தேவையான ஒரு கோடு எழுத போகிறேன். ஸ்டோர் பண்ண போகிற ஏபிஐ கீயை வந்து கனெக்ட் பண்ணியே வந்து இங்கே கோடு எழுதியாச்சு. இப்போ ஃப்ரீயாக ஏபிஐ கீ எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். க்ரோக் வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்கள் மெயில் ஐடியை கொடுத்து வந்து சைன்இன் பண்ணிக்கோங்க. க்ரோக் வெப்சைட்டை சைன்இன் பண்ணி உள்ளே போனதுமே ரைட் சைடில் ஏபிஐ கீஸ்ன்னு சொல்லிட்டு காட்டும். அதை கிளிக் பண்ணிவிட்டு க்ரியேட் ஏபிஐ கீ கொடுத்திங்கன்னா ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து ஏதாவது ஒரு நேம் வந்து கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்த வித்தின் செகண்ட்ஸ்லேயே வந்து ஏபிஐ கீ வந்து ரெடி ஆகிடும். இந்த கீயை தான் வந்து நம்ம ப்ராஜெக்டில் வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ இதை அப்படியே வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ண அந்த ஏபிஐயை நம்ம ப்ராஜெக்டில் வந்து .envல வந்து ஸ்டோர் பண்ணிக்க போகிறோம். தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா package.jsonல வந்து டைப் மாடல்னு சொல்லிட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. டடான், சாட்பாட் ரெடி. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு ப்ராம்ப்ட் வந்து கொடுக்க போகிறேன், வாட் இஸ் ரியாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. தென் அதுக்கப்புறம் இந்த ஃபைலை வந்து ரன் பண்ண போகிறேன். நோட் index.jsன்னு சொல்லிட்டு ரன் பண்ண உடனேமே ரன் ஆகுது. தென் வாட் இஸ் ரியாக்ட்டுக்கான ஆன்சரையும் வந்து கீழே கொடுக்குது. இன்னும் கொஞ்சம் வந்து சிம்பிளாக வேணும் அப்படின்னா ப்ராம்ப்டை வந்து வாட் இஸ் ரியாக்ட் இன் சிம்பிள் அப்படின்னு கொடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் வந்து சிம்பிளாக வந்து கொடுக்கும். நம்ம கொடுக்குற ப்ராம்ப்ட்டுக்கு வந்து எக்ஸாக்டாக வந்து ஆன்சர் கொடுக்குது. சரி, இதே மாதிரியே இன்னும் 2-3 கொஷின்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். அதுவும் வந்து ஆன்சர்ஸ் பார்த்திங்கன்னா கரெக்டாக ப்ராப்பராக தான் வந்துச்சு. தென் இப்போ வந்து சாட்பாட் வந்து க்ரியேட் பண்ணிடுவோம். இதை வந்து எப்படி வந்து ப்ராஜெக்டில் வந்து இன்டெகிரேட் பண்ணுறது, அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா வேணும்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதை வந்து பார்ட் 2 வீடியோவாக வந்து க்ரியேட் பண்ணி போடலாம். தென் வந்து நெக்ஸ்ட் கொஷின், வாட் இஸ் யூஸ் ஸ்டேட் இன் ரியாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராம்ப்ட் வந்து கொடுத்துட்டேன். அது வந்து ரன் ஆகி சேம் லைக் எக்ஸாக்டாக வந்து யூஸ் ஸ்டேட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஆன்சரும் வந்து கிடச்சிது. அவ்வளோதான். சிம்பிளாக ஒரு ஜேஎஸை வச்சு ஒரு சாட்பாட் வந்து ரெடி பண்ணிட்டோம். ஸோ நீங்களும் வந்து அந்த வெப்சைட்டில் ஃப்ரீ ஏபிஐ கீ எடுத்து வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சச்சா, பபாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.